கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை இன்றே தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் நம்பிக்கையோடு அதை எதிர்பாருங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கும் போதுதான் கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் தயவையும் நம்பியிருக்கிறவர்களை அவர் இரட்டிப்பான நன்மையினால் அவர் நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிற ஒரே வல்லமையினாலே பிதா இயேசுவை அபிஷேகம் பண்ணினார். வியாதியஸ்தர்களை குணமாக்கும்படி அவர் மேல் ஆவியின் வரங்கள் இருந்தது. ஆகவே அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வேதத்தில் அநேகம் பேர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்தார்கள். அவர்கள் மேலெல்லாம் கைகளை வைத்து அவர்களை அவர் ஆசீர்வதித்தார். இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளும் போது தன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்தி சீசர்களை அவர் ஆசீர்வதித்தாராம். ஆதி ஆகமத்தில் பார்க்கும்போது ஆதாம் ஏவாளை உருவாக்கின உடனேயே மனதுருகி அவர்களை ஆசீர்வதித்தார். நோவாவையும் அவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று அவர் ஆசீர்வதித்தாராம். இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே அரணுக்கு திரும்புங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். வேதத்திலே ஒரு மனுஷர் எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா என்று தன் தகப்பனின் கால்களை பிடித்து கதறி கதறி அழுதார். அவர்தான் ஏசா என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அவரது சகோதரனாகிய யாக்கோபு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் அவருக்கு சேர வேண்டிய சேஷ்ட புத்திர பாகத்தையும் எடுத்து கொண்டு போய்விட்டான். ஆகவே ஏசா தன் தகப்பனிடம், என் தகப்பனே, இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதானாம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் கடந்த வருஷத்தில் உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். நியாயப்படி உங்களுக்கு வரவேண்டிய அந்த பதவி உயர்வு உங்களுக்கு வராமல் இருக்கலாம். நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு உயர்வு இல்லாமல் இருக்கலாம். உங்கள் தகப்பனுடைய சொத்துக்களை உங்களை விட்டு போயிருக்கலாம். துஷ்டர்கள் அதை அபகரித்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு வரவேண்டிய சரியான பங்கு உங்களுக்கு வராமல் இருந்திருக்கலாம். நீதி செய்யும் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே என் தேவன் சகலவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த இயேசுவை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்கள் சிறையிருப்பை அவர் திருப்புவார். உங்கள் சிறையிருப்பை அவர் மாற்றி போடுவார். கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து போடுவார். பிரியமானவர்களே, இந்த நாளும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் ஆச்சரியப்படும்படியான அதிசயங்களை செய்யும் வருஷமாக இருக்கும். பிரியமானவர்களே, விசுவாசியுங்கள், அதை நம்புங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் காண்கிறவர்களே அல்ல, காணக்கூடாத அந்த இறைவன் செய்யும் அதிசயத்தை நீங்கள் நம்புங்கள், அவரையே விசுவாசியுங்கள். ஆகவே தான் கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள். நீங்கள் என்ன சிறையிருப்பில் இருந்தாலும் சரி, கர்த்தரை நீங்கள் பற்றி பிடித்து கொண்டால் நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிப்பார். உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை பெருக பண்ணுவார். உங்களை சுற்றிலும் அவரே அக்கினி மதிலாய் இருப்பார். நிச்சயமாக இந்த மாதத்திலே நீங்கள் உயருவீர்கள். இந்த நாளிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நிச்சயமாகவே என் தேவன் வாக்கு பண்ணுகிறார். இதை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சுதந்திரவாளிகள். நீங்கள் அடைக்கப்பட்ட சிறை கைதிகள் அல்ல.
நீங்கள் சுதந்திரவாளிகள், தேவனுடைய பிள்ளைகள். நிச்சயமாகவே பிரியமானவர்களே, நாம் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே, உன்னதமானவரே, நல்லவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா என் தேவனே, எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, உயிரோடு இருக்கிறவரே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் யூதராஜ சிங்கமே, அப்பா பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, உமக்கு நன்றி சுவாமி. இந்த காலை வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர், உமக்கு நன்றி. அப்பா நீர் வார்த்தையை அனுப்பி எங்களை சுகமாக்குகிறவர். உம்முடைய வார்த்தையினால் எங்கள் வாழ்க்கையை அப்பா மறுபடியும் சீர்படுத்துகிறவர். உம்முடைய வார்த்தையை அனுப்பி அப்பா எங்கள் பாதங்களுக்கு அதை தீபமாய் ஏற்றுகிறவர். அப்பா உம்முடைய வார்த்தையினாலே சகலவற்றையும் சிருஷ்டிக்கிறீர். அப்பா எங்கள் வாழ்க்கையில் இல்லாததை இருக்கவைகளை போல நீர் வார்த்தையை அனுப்பி நீர் அவைகளை உருவாக்குகிறீர் சுவாமி. உம்முடைய வார்த்தையின் வல்லமை இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்க வந்திருக்க அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்டு இந்த அதிகாலை வேளையிலும் சுவாமி இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் காண்பேன் என்று சொல்லி ராஜா யாரெல்லாம் உம்மை நம்பி நிற்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக முடியாது. நிச்சயமாகவே நீர் கைவிடுகிற தேவன் அல்லப்பா. நீர் கரம் பிடித்து கடைசி வரைக்கும் நடத்துகிறவர் அல்லவா. நீர் கடைசி வரைக்கும் நடத்துகிறவர். ராஜா இந்த ஆராதனை வேளையில் ராஜா அந்த ஜெப வேளையிலும் அப்பா ராஜா உம்மை துதிக்கும் இந்த நேரத்திலும் சுவாமி உம்முடைய நாமத்தை உயர்த்தும் இந்த நேரத்திலே ராஜா நீர் இறங்குவீரப்பா. எஸ்டடி இதை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிள்ளைகள் இருப்பார் என்று சொன்னாலும் சரி, பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் அக்கினி, பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இந்த நேரத்திலே பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். கேட்கிற ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் நாமத்தினாலே துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில் வெற்றி சிறந்த என் ஆண்டவரப்பா. நீங்கள் ஹல்லேலூயா. சிலுவையிலே அப்பா நீர் ஆணி அடித்தீர் சத்துருவின் நெற்றி போட்டிலே, எஸ்டடி சர்ப்பத்தின் தலையிலே. ஹல்லேலூயா. ராஜா தோற்று போனவன் இனி ஒருபோதும் உடைய பிள்ளைகளை பின்தொடர முடியாது. ராஜா இயேசுவே இந்த காலை வேளையிலும் அப்பா விசுவாசத்தோடு ஏக்கத்தோடும் உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் உம்மை நம்பி வந்திருக்கிறார்களோ நீர் நிச்சயமாகவே கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமாராஜா, மனுஷருடைய கைகளை நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை டாடி, ஆனால் உம்முடைய கரத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஜெபிக்க அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை நிச்சயமாகவே இந்த இயேசுவை நம்புங்கள். என்னோடு சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். என் தேவனுக்கு பிடித்தது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. அவர் உங்களுக்கு செய்த காரியங்களை நீங்கள் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி பாருங்கள். நிச்சயமாகவே உங்கள் வீடு பரலோகம் போலவே அது மாறிவிடும். காரணம், என் தேவன் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துங்கள். அவருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துங்கள். ஸ்தோத்திர பலியினாலே உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இந்த ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி என்று சொன்னால் அவரை உயர்த்துவது, அவருடைய நாமத்தை உயர்த்துவது. நிச்சயமாகவே இந்த நாளிலே என் தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி இரட்டிப்பான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் சிறையிருப்பு மாறும், உங்கள் கட்டுகள் அவிழ்ந்து போகும். எந்த இடத்துல நீங்கள் சிறைப்பட்டு இருக்கிறீர்களோ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்கள் இரட்சகர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்கள் இரட்சகர் பிரியமானவர்களே. அவர் ரட்சிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தவர், உங்களை மீட்கும்படி இந்த பூமிக்கு வந்தவர், அவர் உங்களை விடுதலையாக்கும்படி இந்த பூமிக்கு வந்தவர், உங்கள் சிறையிருப்பை மாற்றும்படி வந்தவர். நிச்சயமாகவே இந்த நாளிலே நீங்கள் விடுதலையை பெறுகிறீர்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது தேவ ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் கிரியை செய்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அசுத்த ஆவிகள் இந்த நேரத்தில் வெளியேறுகிறதை நான் காண்கிறேன். தேவ மகிமை இந்த நேரத்தில் அப்பா பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி. எங்கே விசுவாசம் இருக்கிறதோ, எங்கே உம்முடைய பிள்ளைகள் அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அங்கே நீர் இறங்குகிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறப்பா. நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தீரோ, ஈசாக்கை ஆசீர்வதித்தீரோ, அப்பா யாக்கோபை ஆசீர்வதித்தீரோ, யோசேப்பை ஆசீர்வதித்தீரோ, அதே போல ராஜா உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீரா. ராஜா இயேசுவே இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று
சொன்னவர். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் நான் தருவேன். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு முன் இட்ட ஆணையை நான் நிறைவேற்றுவேன். வாக்கு பண்ணின தெய்வமே, நீர் நிறைவேற்றும்படி எப்படிப்பட்ட கல்லான இருதயம் கொண்ட அப்பா, வழி விலகி போகக்கூடிய, ஹல்லேலூயா, இயேசுவே மறந்து போகக்கூடிய, அப்பா உமக்கு விரோதமாக கலகம் செய்யக்கூடிய அந்த இஸ்ரவேல் ஜனங்களையே நீர் நடத்துவீர் என்று சொன்னால், ராஜா, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. உண்மையை நாங்கள் நேசிக்கிறோம் டேடி. அளவுக்கு அதிகமாக நாங்கள் உண்மையை நேசிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. உம்முடைய முகத்தை நாங்கள் நித்தமும் தேடுகிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு செய்வது அதிக நிச்சயம், எங்களை உயர்த்துவது அதிக நிச்சயம், எங்களை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, யோசுவாடத்தில் நீங்கள் சொன்னீங்களே, இந்த நாளிலே உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவட்டும். யாருக்காகலாம் அப்பா விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, ஒருவேளை தங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கலாம், தன் கணவருக்காக இருக்கலாம், தன் மனைவிக்காக இருக்கலாம், தன் பெற்றோருக்காக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, உற்றார் உறவினருக்காக இருக்கலாம், தெரிந்த நண்பர்களுக்காக இருக்கலாம், யாருக்காக இந்த நேரத்தில் அப்பா விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, இயேசுவே நீர் அற்புதத்தை வெளிப்படுத்துவீராக. நிச்சயமாகவே நீர் அற்புதத்தை செய்யும் தேவன் என்பதை அப்பா ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீங்க. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் அணிகளாகிலும் பொன்னிலாகிலும் மலடி இருப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடி இருப்பதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே மலட்டு தன்மைகள் இந்த காலை வேளையிலே நீங்கி போக கடவுது. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். கற்பத்தின் கனிகள் உண்டாவதாக, கற்பத்தில் கனி உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மலட்டு தன்மைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுது. மலட்டு தன்மைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுது. யாரோ ஒரு சகோதரிக்காக ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் மலட்டு தன்மையை ஆண்டவர் நீக்கி போடுகிறார். உன் நிந்தையை ஆண்டவர் மாற்றுகிறார். விசுவாசத்தோடு இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நீ விசுவாசி. ஹல்லேலூயா. ராஜா, இப்பொழுதே உம்முடைய கரம் அப்பா சகோதரியை தொடுவதற்காக நன்றி ராஜா. மகத்துவமுள்ள தெய்வமே, உம்முடைய கரம் தொடுவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உன்னதத்திலிருந்து நீர் வெளிப்படுகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. இயேசுவே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திரத்திலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, நான் உனக்கு முன்பாக போவேன் என்று சொல்கிறேன். கோணலான வேளை நான் சபையாக்குவேன். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன் என்று ஆவியானவர் சொல்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலும் அப்பா பலவீனர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், சுகவீனர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அற்புத அடையாளங்கள் நடப்பதாக சுவாமி. எப்படிப்பட்ட வியாதிகளும் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா, உச்சி முதல் பாதம் வரைக்கும் ஒருவேளை அப்பா எந்தெந்த பாகத்தில் பலவீனங்கள் வியாதிகள் இருக்கும் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து பேசுகிறேன். உங்கள் பலவீனங்கள் நீங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் சுகவீனங்கள் நீங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதங்கள் உங்கள் சரீரத்திலே உண்டாகி கொண்டிருக்கிறது. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சித்தே தீரும். உன்னை மீட்கும் சத்தமாக இது வருகிறது. உன்னை விடுதலையாக்கும் சத்தமாக இந்த காலை வேளையிலே உனக்கு நேராக வருகிறது என்பதை நீ விசுவாசி. காரணம், உன் பெயரே விசுவாசி. நீ விசுவாசித்தான் ஆக வேண்டும். நாம் விசுவாசத்தினாலே இந்த தேவனை நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. நாம் கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, நாம் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது. ஆனால்
ஆனால் இந்த இயேசுவை நாம் நம்புகிறோம், அவரை விசுவாசிக்கிறோம், இந்த வேதத்தை நம்புகிறோம். காரணம், அவர் உயிரோடு இருக்கிறவராய் இன்றும் காணப்படுகிறார். அவர் உயிரோடு இருக்கிறவராய் இன்றும் அநேக இடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிற தேவனாய் அவர் நமக்கு தரிசனத்தில் வெளிப்படுகிறார், சொப்பனத்தில் வெளிப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே அந்த அக்கினி பற்றி எரிகிறது. எப்படி கண்கள் சீஷர்களுக்கு மறைக்கப்பட்டதோ, எஸ்டர்டே வேதத்தில் பார்க்குறோம், எம்மாவூருக்கு சென்ற சீஷர்கள் இயேசு கிறிஸ்து அருகில் வருகிற பொழுதே அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசு அவர்கள் கண்களை திறந்தார். இந்த காலை வேளையிலும் அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய கண்களும் திறக்கட்டும். என் இயேசுவை முகமுகமாய் சந்திப்பார்களாக சுவாமி. ஹல்லேலூயா. உள்ளத்திலே அக்கினியாய் உம்முடைய வார்த்தைகள் பற்றி எரியட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, எம்மாவூர் சீஷர்கள் சொன்னார்களே, ஐயோ நாம் இந்த இயேசுவை அறியாமல் இருந்து விட்டோமே. அவர் வேத வார்த்தையும் வேதத்தை குறித்து நமக்கு விளக்கி சொன்ன பொழுது, மோசே மற்றும் தீர்க்கதரிசிகள் பேசின வார்த்தைகள் நமக்கு எடுத்துரைத்த பொழுது நம் உள்ளத்தில் அக்கினி பற்றி எரிந்ததே. இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அக்கினி பற்றி எரியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் அப்பா பரிசுத்த ஆவியின் அக்கினி எரிவதாக சுவாமி. எஸ்டர்டே அது அவர்களுடைய நுகங்களை முறிக்கும், அவர்கள் சாபங்களை நீக்கி போடும், வியாதிகளை அது சுகமாக்கும், புதிய பலத்தை அது கொடுக்கும். அவரோ நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அற்புதங்கள் நடப்பதாக, முடவர்கள் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடப்பார்களாக. நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நரம்புகளுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். விசுவாசத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிற நான், இந்த வார்த்தையை கேட்கிற நான் விசுவாசத்தோடு எழுந்து நிற்பேன். என்னால் நடக்க முடியும் என்று விசுவாசத்தோடு எழும்பி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஜீவன் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. என்னால் என் கரங்களை உயர்த்த முடியும், என்னால் என் கரங்களை நன்றாய் செயல்படுத்த முடியும் என்று சொல்லி அசைக்க முடியாத கரங்களை அசைத்து பார்க்கிற அப்பா ஒரு சகோதரன் நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அற்புத சுகம் கரங்களுக்குள்ளே இறங்குவதாக. அற்புத சுகம் இப்பொழுதே கரங்களுக்குள்ளே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அப்பா மார்புல வலி இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். இதயத்தில் வலி, நெஞ்சில் வலி என்று சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. அந்த வலி இப்பொழுது காணாமல் போவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இருக்கிற இடத்துல உங்கள் வீட்டிலிருந்து இப்பொழுது நீங்கள் செக் பண்ணி பாருங்க. நிச்சயமாகவே இயேசு உங்களோடு பேசுவார் என்று சொன்னால், நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது உங்கள் உள்ளத்தில் அந்த அக்கினி பற்றி எரியும் என்று சொன்னால், உங்கள் இதயத்தில் காணக்கூடிய அந்த வலிகள் மறைந்து போகும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே வலிகள் மறைந்து போகட்டும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, நிச்சயமாகவே விடுதலை உண்டு. பிரியமானவர்களே, கேட்கிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருந்த அற்புதங்களை செய்கிறவர். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறவர். இயேசுவின் நாமத்தினாலே தலை பகுதியில், மூளை பகுதியில் அப்பா காணக்கூடிய பலவீனங்கள் மாறட்டும் அப்பா. நரம்பு மண்டலங்கள் சீராக செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எந்த மருத்துவர்கள் எல்லாம் முடியாது என்று சொன்னார்களோ, எந்த மருத்துவர்கள்லாம் அப்பா இது கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று எங்கெல்லாம் சொன்னார்களோ அங்கெல்லாம் இந்த வார்த்தையின் வல்லமை வெளிப்படுவதாக. என் இயேசுவின் நாம மகிமைப்படுவதாக. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷனால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறவர்களுக்காக நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். செயல்படாத கரங்கள் செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கண்களிலே ஹல்லேலூயா வெளிச்சம் இப்பொழுது உண்டாகட்டும் அப்பா. மங்களா தெரியக்கூடிய கண்களுக்குள்ளே ஒரு ஜீவன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பார்வை பெறுவார்களாக. அற்புத சுகம் கண்களில் விழட்டும். இயேசுவின் இரத்தத்தை நான் ஒவ்வொரு மேலும் நான் தெளிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருடைய கூடாரங்கள் மேலே தெளிக்கிறேன். நிலைக்கால்களில் இயேசுவின் இரத்தத்தை நான் பூசுகிறேன். சங்கார தூதன் இனி நுழைவது இல்லை. காய்ச்சல்கள் ஹல்லேலூயா, விஷ காய்ச்சல்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்க போக கடவுள். அற்புத சுகம் இப்பொழுதே சரீரத்தில் உண்டாகட்டும் அப்பா. அன்றைக்கு பேதுருவுடைய மாமியாரை அப்பா நீர் தொட்டு சுகமாக்கினீர் என்று வேதம் சொல்லுகிறேன். நீர் தொட்டு உடனடியாகவே அந்த ஜுரம் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. அவர்களோ எழுந்து உமக்கு பணிவிடை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ராஜா விசுவாசிக்கிற பொழுது ராஜா அங்கே காணக்கூடிய காய்ச்சல்கள், பலவீனங்கள், வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். பிசாசின் தொந்தரவுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கி போகட்டும். அசுத்தாவிகள் நீங்கி போகட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற பொழுதே அலைக்கழிக்கும் ஆவிகள் அப்பா, பயமுறுத்துகிற ஆவிகள் சரீரத்தில் இருக்க முடியாது. பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு நான் கட்டளையிடுகிறேன்.
சர்வ வல்லமை உள்ளோட கரம் அப்பா ஒவ்வொரு மேலும் இறங்குவதற்காக நன்றி சுவாமி. கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்கிறவர், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர், கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறவர். இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற எங்களுடைய முகங்களை நீர் அப்பா ரசித்து பார்க்கிறீர் சுவாமி. அமராஜா இயேசுவே, உம்முடைய முகத்தை நான் காண்கிறேன். இயேசுவே, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதை நீர் பார்க்கிறீரப்பா. அமராஜா இயேசுவே, ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் முகங்களை கண்டு அவன் மகிழ்ச்சி அடைகிறான். இந்த காலை வேளையிலும் அப்பா பிள்ளையுடைய விடுதலையை நீர் காண்கிறீர். உம்முடைய உள்ளம் குளிர்கிறது சுவாமி. அமராஜா, சமாதானத்தின் தேவனே உமக்கு நன்றி அப்பா. அற்புதத்தின் தேவனே உமக்கு நன்றி. எங்கள் பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி எங்களை தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன். எங்களை ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நன்றி. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகவே இருக்கட்டும் அப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலும் இந்த நாளிலே சமாதானமும் சந்தோஷமும் நிறைவும் உண்டாகட்டும். இந்த ஜெபத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. எல்லா பொல்லாங்குக்கும் நீர் அவர்களை விலக்கி பாதுகாப்பீராக ராஜா. இந்த வார்த்தை எங்கெல்லாம் செல்கிறதோ, எங்கெல்லாம் இயேசுவே இந்த வார்த்தை இந்த ஜெபம் போகிறதோ, அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கும் அப்பா. சமாதானம் உண்டாகும் சுவாமி. ஹல்லேலூயா. இதை அனுப்புகிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீரப்பா. நிச்சயமாகவே இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீர் சுவாமி. காரணம், இந்த ஊழியத்தில் நாங்கள் யார் முகத்தை நான் பார்த்ததில்லை, யாருடைய முகத்தையும் பார்த்து நான் பேசினதில்லை. யாரிடத்திலும் எனக்கு நீங்கள் உங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க, நீங்கள் யார் எங்கே இருக்கீங்க, நான் எதையும் விசாரித்ததில்லை. ஏனென்றால் என் தேவன் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுதே என் தேவனுடைய கரம் வெளிப்படுவதாக. இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற என் தெய்வமே உமக்கு நன்றி சுவாமி. இந்த ஊழியத்தோடு இணைந்து நிற்கிற அப்பா, இந்த ஊழியத்துக்கு உதவி செய்யக்கூடிய, இந்த ஊழியம் இன்னும் அதிகமாக பெருகட்டும் என்று சொல்லி எங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் இப்பொழுதும் அப்பா தேவ மகிமை இறங்கட்டும் சுவாமி. கர்த்தருடைய கரம் அளவில்லாமல் இறங்குவதற்காக நன்றி. கூப்பிடுகிற யாவரையும் அப்பா இந்த நேரத்தில் நீர் ஆசீர்வதிக்கிறவர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் வெற்றியின் நாளாக இருக்கட்டும். இந்த நாள் சமாதானத்தின் நாளாக இருக்கட்டும். இந்த நாள் சுதந்திரித்துக் கொள்ளும் நாளாக இருக்கட்டும். இந்த நாள் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்படும் நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி கேட்கிற யாவரையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.